الحمد لله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خير لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامة ولله ميراث السماوات والأرض والله بما تعملون خبير. وقال الله تعالى في آية أخرى: وما آتيتم من ربا في أموال الناس وما آتيتم من يربى ليربو في أموال الناس فلا يربو عند الله وما آتيتم من الزكاة تريدون وجه الله وأولئك هم المضعفون. صدق الله العلي العظيم. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல்லடியார்களே, அகில உலகான லட்சகம் மாபெரும் வல்லோன் ஏக இறைவனின் இறையருளும் இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களின் இறுதியாக உறுதித்து நம்ம இறைவன் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய துஆ என்னும் உடல் ஆசியும் நம் அனைவர்களின் மீதும் எப்பொழுதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நேற்றுக்குரியவர்கள், ரமலான் மாதம் நம்மை விட்டும் கடந்து செல்ல இருக்குகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டும் பிரிந்து செல்ல இருக்குகிறது. அதை விட்டும் நாம் பிரிய இருக்குகின்றோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிவது, நம்மை விட்டு செல்வது யாருக்கு இது வருத்தத்தையும் ஏக்கத்தையும் தரும் என்றால், இந்த ரமலான் மாதத்தில் இஹ்லாஸான முறையிலே பேணுதலோடு நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து பயபக்தியோடு ஐவேளைகளையும் இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்தவர்களுக்கு இந்த ரமலான் மாதம் பிரிந்து செல்வது, அதனை விட்டு நாம் பிரிவது அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் ஏக்கத்தையும் அது தரும். மற்றவர்களுக்கு இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்வதினாலும் அதை விட்டு நாம் பிரிந்து விடுவதினாலும் அவர்களுக்கு எந்த வருத்தத்தையும் ஏக்கத்தையும் தராது. யாருக்கு? 10ஓடு 11ஆக இந்த ரமலான் மாதத்தை எண்ணியவர்கள், நினைத்தவர்கள், கழித்தவர்கள், ரமலான் மாதத்திலேயும் தன்னை இபாதத்துக்களின் வணக்கங்களில் கவனம் செலுத்தாமல் ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடிய அத்தகைய மக்களுக்கு இந்த ரமலான் மாதம் செல்வது, ரமலான் மாதம் அவர்களை விட்டும் கடந்து செல்வது அவர்களுக்கு எந்தவித கவலையையும் எந்தவித ஏக்கத்தையும் எந்தவித வருத்தத்தையும் அது தராது என்பதை நான் உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்வது மிகுந்த ஒரு தாக்கத்தையும் இயக்கத்தையும் கவலையையும் வருத்தத்தையும் அது தருகின்றது. ஏனென்றால் ரமலான் மாதம் என்பது இறையரும் நிறைந்த மாதம், புனிதம் நிறைந்த மாதம். இந்த மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றதே
என்ற கவலை ஏக்கம் இருக்குகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக அல்லாஹ்வுடைய இந்த அருளை சுமந்து வந்த அந்த மாதம் நம்மை விட்டு இன்னும் சில நாட்கள் தான் நம்மை விட்டு அது பிரிந்துவிடும். நாம் அதை பிரிந்து விடுவோம். ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானிலே நாம் இந்த ரமலானை சந்தித்ததை போன்று இன்னும் வரும் ஆண்டுகளிலும் பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய இந்த பாக்கியத்தையும் வாய்ப்பையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தார் புரிவானாக என்று சொல்லக்கூடிய துபாவுடன் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதம் ஒன்றுக்கு நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், வழக்கங்கள், அமல்களுக்கு ஒன்றுக்கு 10 பன்மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் ஜகாத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கடமைகளில் இஸ்லாத்தின் தூணாக இருக்கக்கூடிய ஜகாத், இந்த ஜகாத்தை ரமலான் மாதத்திலே நாம் கொடுப்பதற்கு மார்க்கம் நமக்கு அதனை வலியுறுத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நாம் பார்க்கின்றோம், தொழுகைக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா ஜகாத்தையே திருக்குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே அல்லாஹ் அதை வலியுறுத்துகின்றான். வாக்கிமுஸ் ஸலாத் வஆத்துஸ் ஸகாத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் தொழுகைக்கு அடுத்தபடியாக சக்காத்தை அல்லாஹ் அதை உணர்த்துகிறான், அதை சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஜக்காத் என்பது ஒரு உன்னதமான உயர்தரமான ஒரு கடமை. இந்த ஜக்காத்தில் சொல்லக்கூடிய இந்த கடமையை யார் மறுக்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் அவர் வெளியேறி விடுகின்றார். ஜக்காத்தை வருடம் கணக்கிட்டு கொடுப்பதில் யார் கஞ்சத்தனம் செய்வார்களோ, அலட்சியம் செய்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உரியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அதைத்தான் இந்த இறைமறை வசனம் 3வது அத்தியாயம் 180ஆம் இறைமறை வசனம் எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளினால் தங்களுக்கு வழங்கி இருக்கும் பொருட்களில் யார் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக அவர்கள் எண்ண வேண்டாம். மாறாக அது அவர்களுக்கு கேடுதான். அவர்களுக்கு கஞ்சத்தனம் செய்து சேர்த்து வைத்த எல்லா பொருட்களும் நாளை மறுமையில் அவருடைய கழுத்தில் அரிகண்டமாக அனுபவிக்கப்படும். வானங்கள் பூமியின் அனந்தர உரிமை அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ் நீங்கள் செய்தவற்றை நன்கு அறிகின்றவனாக ஆகுகின்றான், இருக்குகின்றான் என்று இறைமறை வசனம் மிக உண்மையாக அதனை நமக்கு எச்சரிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் மாணவியுடைய இந்த மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். ஜக்காத்துடைய விஷயத்திலே அலட்சியம் செய்பவருக்கு மாணவியுடைய அந்த எச்சரிக்கையை நாம் பார்க்கிறோம். யாருக்கு அல்லாஹ் பொருளை வழங்கி அதற்குரிய ஜக்காத்தை வழங்கவில்லையோ அவரது பொருட்கள் மிக பெரும் பாம்பாக மாற்றப்படும். அதற்கு 2 பற்கள் இருக்கும். மறுமை நாளிலே அவனை சுற்றி கொண்டு நான் தான் உன்னுடைய பொருள், நான் தான் உனது பொக்கிஷம் என்று கூறியவாறு அவனை தீண்டிக் கொண்டே இருக்கும் என்று ஜக்காத்தை தர மறுப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக மாணவியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் இதைவிட கடுமையாகவும் மாணவியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். யார் ஜக்காத்துடைய பொருள்களை அதை செலவிடாமல் பொன்னையும் வெள்ளியும் சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாமல் இருப்பார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீர்களாக. நபியே என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நபியை பார்த்து சொல்லி காண்பிக்கின்றான். அந்நாளில் அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பிலிட்டு காய்ச்சி அதை கொண்டு அவருடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இதுதான்
நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது. ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் கூறிய அந்த தண்டனையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு இதனை எடுத்துரைக்கின்றார்கள். ஜகாத் என்பது இஸ்லாத்துடைய கடமை. அதையும் தாண்டி இந்த சகாத்திலே 3 விதமான பலன்கள் இருக்குகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று இறை தொடர்பு, இரண்டாவது இறை அடியார்களுடைய உறவுகள், மூன்றாவது இன்னும் சமூகத்தின் அடிப்படையில் சமூக பலன்கள். ஆக இப்படி 3 விதமான பலன்கள் ஜகாத்திலே இருக்குகிறது. ஒன்று இறை தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மார்க்க அடிப்படையிலான பலன்கள். என்ன தெரியுமா? ஜகாத்தை கொடுப்பதினால் இஸ்லாத்தின் அடிப்படையான கடமையை நிறைவேற்றியவராக அவர் ஆக முடிகின்றார். இறை நெருக்கத்தையும் ஈமானையும் அவருக்கு அதிகமாக கிடைக்கப் பெறுகிறது. ஜகாத்தை முறையாக நிறைவேற்றும் ஒரு அடியான் இறைவனிடம் மகத்தான நற்கொடையை அவர் பெறுகின்றார். அல்லாஹ் சொல்வதில் அழகாக சொல்லி காண்பிக்கின்றார். மனிதர்களுடைய முதலீடுகளுடன் சேர்த்து உங்களது செல்வம் பெருகும் பொருட்டு நீங்கள் வட்டிக்கு விடுவீர்களானால் அது அல்லாஹ்விடம் பெருகுவதில்லை. ஆனால் அல்லாஹ்வின் திருப்பத்தை நாடி ஜகாத்தை நீங்கள் கொடுக்குகின்றீர்களோ அல்லாஹ்விடத்திலே பெரும். அவ்வாறு கொடுப்பவர்கள் இறைவனிடத்தில் தன்னுடைய மகத்தான கூலியை இரட்டிப்பாக ஆக்கிக் கொள்கின்றார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றார். இன்னும் பாவங்களை அது பரிசுத்தப்படுத்துகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அழகாக சொல்லி காண்பிப்பார்கள். நெருப்பை தண்ணீர் எவ்வாறு அணைத்து விடுமோ அதுபோன்று நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் ஆகின்றது நம்முடைய பாவங்களை அது போக்கி விடுகின்றது என்று மாணவியுடைய மணிமொழியை பார்க்கின்றோம். ஜகாத் கொடுப்பதினால் இறைவனுடைய இறை நெருக்கத்தை நாம் பெறுகின்றோம். முதலாவது. இரண்டாவது, ஜகாத்தை கொடுப்பதன் மூலமாக மனித உறவுகளை நாம் சேர்த்து வாழ்கின்றோம். மனித உறவுகள் அதனால் பலனடைகின்றது. இதை நாம் பார்க்கின்றோம். ஜகாத்தை முறையாக நிறைவேற்றுபவனுக்கு ஈகைத்தன்மை, சமூகத்தின் மீது இரக்கம் போன்ற நற்குணங்கள் அதிகமாக ஆகின்றது. இவருக்கும் பிற முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே அன்பு அதிகரிக்கப்படுகின்றது. அடியார்களின் உள்ளத்திலே விசாலத்தன்மையை உண்டாக்குகிறது. கஞ்சத்தனம், இரக்கமற்ற தன்மை போன்ற தீய குணங்களிலிருந்து பாதுகாக்குகின்றது. அல்லாஹ் திருக்குரானிலே 9வது அத்தியாயம் 103ஆம் இறைவன் வசனத்தில் அல்ல பதிவு செய்கின்றான். குதுபின் அவ்வாறு சதக்கத்தன் துப்பீரும் ஒரு சக்கியும். நபி அவருடைய செல்வங்களிலிருந்து ஜகாத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக ஆக்குவீர்களாக. அந்த ஜகாத்து கொடுப்பதனால் மனிதர்களால் உறவுகள் நமக்கு பலப்படுகின்றன. ஜகாத்து கொடுப்பதனால் மனிதர்களிடையே இருக்கக்கூடிய உறவுகள் நமக்கு பலப்படுகின்றது. மனித உறவுகள் அதனால் பலனடைகிறது. ஜகாத்து கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய 3வது பலன்கள் சமூக ரீதியான பலன் கிடைக்குகிறது. சமூகத்தை ஒன்றிணைக்குகிறது. இப்படி பார்க்கின்றோம். ஏழைகள் பிறரிடம் தேவையாகும் நிலை தடுக்கப்படுகின்றது. சமூகம் பலம் பெறுகின்றது. ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் மத்தியிலே எந்தவித விருப்பு உணர்வுகள் இல்லாமல் பாதுகாக்குகிறது. பொருளாதாரத்திலே வளர்ச்சி நிலையை ஏற்படுத்துகின்றது. பொருட்களிலே வரக்கத்தை உண்டாக்குகிறது. வளர்ச்சி என்பது பொருள் அதிகமாகுதல். வரக்கத் என்பது பொருள் குறைவாக இருந்தாலும் அதன் பலன் அதிகமாக கிடைப்பது.
அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வாறு எடுத்துரைப்பார்கள், நீங்கள் ஜக்காத்து கொடுப்பதினால் உங்களுடைய செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் அது ஒரு நாளும் அது குறைத்து விடாது என்று மாணவியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். ஜக்காத்து கொடுப்பதினால் சமூக பலன்கள், ஜக்காத் என்பது தனி மனிதனில் துவங்கி சமூகத்திற்கு எல்லா நிலைகளையும் சீராக்குவதற்கான ஒரு அழகிய செயல்பாடு. ஆக ஜக்காத்து கொடுப்பதினால் சமூக ரீதியான பலன்களும் கிடைக்கிறது. சமூக மக்கள் சமுதாயங்களும் அந்த ஜக்காத்தின் மூலமாக பலன் பெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது அப்படிப்பட்ட அந்த உன்னதத்திற்குரிய ஜக்காத்தை நாம் யாருக்கு தர வேண்டும், யாருக்கு அதனை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவுடைய 60ஆம் வசனத்திலே அல்லாஹ் அதை தெளிவாக அழகாக எடுத்துரைக்கின்றான். ஏழைகள் என்றால் யார்? 100 ரூபாய் வைத்திருப்பவர்கள், இன்னும் அன்றாட தேவைகள் உள்ளவர்கள், 30 ரூபாய் மட்டும் வைத்திருப்பவர்கள், இவர்கள் தான் அன்றைக்கு தேவைக்கு உள்ளது அவங்கள்ட்ட கையில் இருக்கு. இவர்கள் இப்படிப்பட்ட ஏழைகளுக்கும், மிஸ்கீன்கள் அவங்கள்ட்ட எவ்வளவுதான் இருக்கும்? ஒரு 100 ரூபாய் இருக்கும், இஞ்சி போன ஒரு 50 ரூபாய் வச்சிருப்பாங்க. இது அன்றைய தேவைக்கு அவர்களுக்கு. இப்படிப்பட்ட மிஸ்கீன்கள், இன்னும் ஜக்காத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், அடிமைகள், அவர்களை விடுவிப்பதற்காக கடனாளிகள், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்கள், வழிபோக்கர்கள், இவர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை வழங்க வேண்டும் என்று எல்லாம் நல்ல ஏக இறைவன் திருமறையிலே இதனை அழகாக சொல்லி காண்பிக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு குறிப்பிட்ட அளவு யாரிடம் செல்வம் இருக்குமோ அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்ற கடமை பட்டவராக ஆகிவிடுகின்றார். செல்வந்தர்கள் இந்த ஜக்காத் தன்னையும் தனது பொருட்களையும் வருடாவருடம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் நல்ல செயல் திட்டம் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் உலகில் சிலரை ஏழைகளாகவும் சிலரை செல்வந்தர்களாகவும் ஆக்கியிருப்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே நான் செலவழிப்பதால் தான் இவர் வாழ்கின்றான் என்ற மனப்பான்மை ஒருபோதும் செல்வந்தர்களிடம் வந்துவிடக்கூடாது என்பதனை அல்லாஹ் திருமறையில் இவ்வாறு உணர்த்துகின்றான். அவும் يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم وفي الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا. 43ஆம் அத்தியாயம் 32ஆம் இறைமறை வசனத்தில் அல்லாஹ் இதை பதிவு செய்கின்றார். இவர்கள் உம்முடைய இறைவனின் தூதுத்துவ அருளை பங்கு போடுகின்றார்களா? நாம் தான் உலக வாழ்வில் அவர்களுக்கிடையே அவருடைய உணவை பங்கிட்டுள்ளோம். அவர்களை சிலரை பணியாளர்களாக வைத்துக் கொள்வதற்காக அவர்களை சிலரை விட பதவிகளில் மேலாக உயர்த்தியுள்ளோம். உங்களுடைய இறைவனின் அருளாகின்றது அவர்கள் உலகில் சேகரித்து வைத்திருப்பதை விட மிக சிறந்ததாக ஆகும். ஆக உண்மையில் ஏழைகள் மட்டும் இல்லை என்றால் செல்வந்தர்கள் ஜக்காத்தின் மகத்தான இந்த அமலை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அது மட்டுமன்றி பொருட்களின் இழப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் அடிப்படை காரணம் ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றாமல் இருப்பதுதான். நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே, ஆங்காங்கே அழிவுகள், ஆங்காங்கே பொருள் சேதங்கள் இவைகளெல்லாம் ஏற்படுகின்றது. இதனால் இந்த ஜக்காத்துடைய அந்த பொருள்களை ஜக்காத்தை உரியவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்காததன் விளைவு அல்லாஹ் அதனை மாணவியுடைய அந்த மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். ஜக்காத்தை தடுத்துக் கொள்வதால் தான் கடலிலும் தரையிலும் பொருட்கள் அழிந்து போகின்றன என்று மாணவியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஜக்காத்தை யார் முறையாக கொடுக்காமல் அதை தடுத்து வைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு மாணவியுடைய மற்றொரு எச்சரிக்கையை நாம் பார்க்கின்றோம். ஜக்காத் இல்லா ஹபஸல்லாஹு அன்ஹும் ஃபத்ர்
சகாத்தை இந்த கூட்டம் தராமல் தடுத்து வைத்துக் கொள்கின்றதோ அவர்களை விட்டு அல்லாஹ் தஆலா மழையை தடுத்து விடுகின்றான் என்பதாகவும் மற்றும் ஒரு மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். சகாத்தை கொடுக்காமல் யார் தடுத்து வைத்துக் கொள்வார்களோ கியாமத் நாளிலே அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்று நாம் மாணவியுடைய மற்றும் ஒரு மணிமொழியின் எச்சரிக்கையை பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்பது முஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்தின் மீது இல்லாத வளர்ச்சிக்கு அது தூணாக இருக்கிறது. செல்வந்தர்களுடன் தொடர்புடையது எனும் அடிப்படையில் செல்வம் வழங்கப்பட்டோர் இதனை நிறைவேற்றும் விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அதில் தனிநபரின் வளமும் வளர்ச்சியும் இருப்பதோடு சமூகத்தின் கஷ்ட நிலைகளை சமன் செய்து வளமான நிலையை நோக்கி உயர்த்திட மிக முக்கியமான செயல் திட்டமே இந்த ஜகாத் என்பதை நாம் நன்கு உணர்ந்து அதனை உணர்ந்து கொண்டவர்களாக, அதனை அறிந்தவர்களாக, விளங்கியவர்களாக இந்த ஜகாத்தை நாம் முறையாக உரியவர்களுக்கு நாம் வழங்குவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம் ஜகாத் என்று சொல்லக்கூடிய பெயரிலே ஒரு பெரிய கட்டடத்துக்குள் குடோனுக்குள் மக்களை அழைத்து அதிலே அடைத்து வைத்து மக்களை அலக்கழித்து ஜகாத் என்கின்ற பேரிலே இது பேருக்கு 10ஓடு 11ஆக நான் ஜகாத் வழங்குகின்றேன் என்ற பேரிலே மக்களை அலைக்கழிக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்று நாம் காண்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த ஜகாத்தை நாம் வழங்க வேண்டும், முறையாக உரியவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜகாத்தை நீங்கள் எங்கிருந்து வழங்க வேண்டும், எங்கிருந்து நீங்கள் தர வேண்டும்? உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகள், நம்முடைய சொந்தத்திலே நம்முடைய உறவுகளில் எத்தனை நபர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தேடி சென்று நாம் அவரிடத்திலே உரியவரிடத்திலே இந்த ஜகாத்தை கொடுப்பது, ஒப்படைப்பது, இதுதான் மிக மிக ஏற்றமானது. இன்று அதற்கு நேர்மாறாக மக்கள் அலைக்கழிக்கப்படுகின்றார்கள் ஜகாத் என்று என்கின்ற பெயரிலே. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் ஜகாத்தை நாம் முறையாக உரியவர்களுக்கு அதனை தேடி சென்று நாம் வழங்குவோம். ஜகாத்தை வழங்குவதன் மூலமாக, ஜகாத்தை நாம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்வாதாரம் உயர்கின்றது, நம்முடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுகின்றது, நம்முடைய பொருட்கள் அழிவிலிருந்தும் பேராபத்திலிருந்தும் அந்த பொருட்கள் பாதுகாக்கப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த சந்தையிலே முபாரக்கான ரமலான் மாதத்திலே நம்மை வந்து இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வங்கள், இந்த பொருளாதாரங்களை நாம் ஏழை எளியவர்கள் வறியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய அந்த ஜகாத்தினை நாம் வழங்கி இறைவனுடைய இறை அருளை பெற்று இறைவனின் இறை தூதர், இறுதி தூதர், உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத் என்று சொல்லக்கூடிய அந்த பரிந்துரையை பெற்றவர்களாக ரையான் என்று சொல்லக்கூடிய வாசலின் வழியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சுவனத்தில் எல்லாம் நல்ல ஏக இறைவன் உங்களையும் என்னையும் வளர்க்கும் ஆலமீன் அல்லாஹ் ஒன்றாக ஒன்றிணைத்து வைத்து அற்புதமாகவும் இன்னும் ரமலான் நம்மை விட்டு இன்னும் சில ஒரு வாரம் தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது அடுத்த வாரம் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய திருநாளாம் இருக்கலாம். அதாவது நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த ரமலானை போன்று இன்னும் பல ரமலான்களையும் நாம் சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம நெவர்களுக்கு தந்தளிக்குவானாக என்ற துவாரன் எனது வார்த்தையை நிறைவு செய்து கொள்கின்றேன்.
عليكم ورحمة الله تعالى